ஏய் வாடா, குடும்பத்தில் நான் பெரிய மனுஷனாக இருக்கேன். என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் உன் பையனுக்கு ஒன்று பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? என்னடா நினச்சிட்டு இருக்க மனசில்? அப்பா பொண்ணுலாம் பார்த்து முடிச்சாச்சு, நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ என்ன செய்யணும், உன் மருமகன் பேரன் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சிரு, அது போதும். சரியா? இதுல என்ன பண்ணணும், நீ ஒண்ணும் பண்ணலாம். அவன் வந்து உன்னை பொண்ணை பத்தி கேட்பான். நீ என்ன பண்ணணும், எக்கச்சக்கமா இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு அப்படி மட்டும் சொன்னா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் வரும்போது நீ ஓன்னு அழணும். சரியா? ஏண்டா ஆன்னு அழக்கூடாதா? இப்படிதான் பேசாத, சொல்லமாச்சு. சரியா? சரிடா, அவன் வரான் வரான் வரான். ஓ ஓ மிரட்ட வச்சுட்டாங்க. அவன் ஓடி போறான் பாரு, அழுதுனாக்கா மிரட்டிட்டு தாத்தா ஏன் ஓன்னு அழுக்காரு, ஏன் ஓன்னு அழுக்காரு? அவரு இந்த வீட்டுக்கு விளக்கு ஏற்றதுக்கு ஒரு பொண்ணு வேணுமா? அது என்ன வந்து போச்சு, நாளைக்கே ஒரு நல்ல வேலைக்காரியை கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு ஒரு மருமகன் வேணுமாண்டா. மருமகன் வேணுமா? பொண்ணு பார்க்கணுமே. உங்க தாத்தா பார்த்துட்டாடா, நீ வந்து கேட்டு பாரு. அப்படியா தாத்தா? தாத்தா பொண்ணு பார்த்துக்கல தாத்தா? பொண்ணு எப்படி தாத்தா? அதை என்ன கேக்குற, எக்கச்சக்கண்டா எக்கச்சக்கம். பொண்ணுக்கு சொந்த பந்தம்லாம் இருக்கா? அது என்ன கேக்குற, எக்கச்சக்கண்டா. பொண்ணுக்கு சுத்து சோகம் எக்கச்சக்கண்டா. சரி, அவளுக்கு என்ன வயசு? வயசா? எக்கச்சக்கண்டா. வயசு எக்கச்சக்கமா? நல்ல ஆளை பார்த்து கிழவனை பார்த்து கட்டி கொடு. வேவே நீ கிச்சிருவேன். இங்க வாடா, நாளைக்கே நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவேன். அவள்கிட்ட கழுத்துல தாலி கட்டினா நீ உடனே கட்டணும். சரியா? ஏன்னா அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கணுமே. டேய் எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிக்கணும்பா. திருப்பி திருப்பி பேசாடா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு.